கவலைகள் மறையட்டுமே, கட்டுக்கள் யாவும் உடையட்டுமே. கண்ணீர் கவலைகள் மறையட்டுமே, கட்டுக்கள் யாவும் உடையட்டுமே. அற்புதம் அதிசயம் நடக்கட்டுமே. பாடுங்க. அற்புதம் அதிசயம் நடக்கட்டுமே. நீர் யாரென்று ஜனம் அறியட்டுமே, நீர் யாரென்று ஜனம் அறியட்டு. ஆவியானவரே, ஆவியானவரே எல்லாரும் பலமாயிரங்கிடுமே. பாடுங்க மக்களே. ஆவியானவரே பலமாயிரங்கிடுமே. எல்லாவித வாரங்களோடு பாடுங்க. எல்லாவித வாரங்களோடு பலமாயின்று இறங்கும். பாடுவோம். பலமாயின்று இறங்கும். ஆவியானவரே, ஆவியானவரே பலமா இறங்கிடுமே. அப்படி கண்களை மூடி உறுதி செஞ்சு ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த இரண்டாம் அமர்விலே தகப்பனே, இதோ ஆவியினுடைய கொடைகளை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவரே, உடைய கொடைகளை தந்து எங்களை அலங்கரித்து நாங்கள் இருக்கிற இடத்தில் சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த தியானத்துக்கு நம்ம அழைத்து வந்து அவர் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுவி அவர் நம்மை ஆட்சிப்படுத்தி இந்த நாட்களிலே நாம் ஆவியினுடைய வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அது முக்கியமாக இந்த நாட்களை நான் பார்க்க போகிறோம். தூய ஆவியினுடைய கொடைகள். அல்லேலூயா. தூய ஆவியினுடைய கொடைகள் எத்தனை? 7 விதமான கொடைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 7 விதமான கொடைகளை ஆண்டவர் நாட்களிலே தந்து நாம் ஆண்டவரைக்கு மகிமைப்படுத்தும் வண்ணமாக அவர் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த தூய ஆவியினுடைய கொடைகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால், பொது நன்மைக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தூய ஆவியினுடைய கொடைகளை நாம் பெறுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இதை தாங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வரங்களையோ கொடைகளையோ கனிகளோ நம்முடைய வாழ்விலே கொடுத்து விட்டார் என்று சொன்னால், அதை சார்ந்து வாழ்வதை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் பார்க்குறோம் என்னது? ஞானம். சத்தமாக சொல்லுங்க. ஞானம். ஆண்டவருடைய மிக அற்புதமான கொடைகளில் ஒன்று ஞானம். இந்த ஞானத்தை குறித்து பைபிள் நமக்கு போதிக்கிறது. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரிடம் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அல்லேலூயா. கடவுளிடத்தில் நாம் பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை தொடங்கி வைக்கிறதாக, ஞானத்துக்கு ஊற்றாக, ஞானத்துக்கு உறைவிடமாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த ஞானமற்ற நிலையிலே செய்கிற காரியங்களை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்பாதபடி அவருடைய கொடைகளிலே மிக முக்கியமான ஒரு கொடையாக இருக்கிற ஞானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 9-11 வரை உள்ள இறைவார்த்தையை படித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 9-11 வரை உள்ள இறைவார்த்தையை படியுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 அரசர்கள் 3:9-11 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஒரு ம் 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 ஆ ம் ம் ஹல்லேலூயா.
சாலமோன் மன்னன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த மக்களுக்கு நீதி வழங்க, இந்த மக்களுக்கு நியாயம் விசாரிக்க, இந்த மக்களை சரியான வழியில் நடத்த ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் அவர் கொடுத்தார் என்பதாக நாம் பைபிளிலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஞானத்தை கொண்டு அந்த சாலமோன் மன்னன் என்ன செய்கிறான் பாருங்க. ஒரு நாள் ஒரு 2 பெண்கள் வந்து அவர் முன்னாளாக ஒரு வழக்கை கொண்டு வருகிறார்கள். ஒரு குழந்தையை கையிலே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, 2 பிள்ளை இருந்தது, ஒரு பிள்ளை இறந்து விட்டது. ஆகவே இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை தான் எனக்குரியது என்று சொல்லி 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. செத்துப்போன பிள்ளை யாரும் குறித்து யோசிக்கலை. ஆனால் அந்த உயிரோடு இருக்கிற குழந்தை தான் எனக்குள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு சாலமோன் மன்னனிடத்திலே போகிற பொழுது ஆண்டவருக்கு கொடுத்த ஞானத்தை அவர் பயன்படுத்துகிறார். எப்படி கண்டுபிடிப்பது? இருப்பதே ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிறது, 2 தாய்மார்கள் அடித்து கொள்வார்கள், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம் என்ற அந்த கொடையை கொண்டு அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. உயிரோடு இருக்கிற குழந்தைய நீங்கள் 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறார். அப்போ வாளை உருவி கொண்டு வெட்டுகிற பொழுது அந்த உண்மையான தாய் சொல்கிறான், தயவுசெய்து இந்த குழந்தைய கொன்றாதீங்க, அது அவள்கிட்டே இருக்கட்டும் அப்படி சொன்ன உடனே இந்த சாலமோன் மன்னன் கண்டுபிடித்தான், இவள் தான் அவளுடைய உண்மையான பெற்றெடுத்த தாய் என்று சொல்லி நாட்களிலே அந்த குழந்தையை அந்த பெற்ற தாயிடத்தில் ஒப்படைத்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஞானமற்ற காரியங்களை செய்து கொண்டுதான் அநேக பிரச்சனைக்கு நாம் உள்ளாகிறோம். ஞானம் இல்லாமல் செய்த ஒரு சிறிய தவறு, ஞானம் இல்லாமல் செய்த ஒரு சிறிய உதவி, ஞானம் இல்லாமல் செய்த ஒரு காரியம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாகி அவருடைய வாழ்க்கையே நாட்களிலே கேள்விக்குறியாய் மாற்றி விடுவதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், புத்தி என்று சொல்லி நமக்கு திருச்சபை வழியாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 14:1 நீங்கள் படித்து பாருங்கள். பழைய மொழிபெயர்ப்பிலே இப்படி அழகாக எழுதப்பட்டிருக்கிறோம், புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. புத்தி உள்ள பெண் தன் வீட்டை என்ன செய்கிறாளாம்? அவ கட்டுகிறா. புத்தி அற்றவளோ ஞானமற்றவளோ என்ன செய்கிறா? தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை ஆண்டவர் தன் பெண்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒப்படைச்சிருக்கிறார். குடும்பத்தை அவள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், குடும்ப வாழ்விலே எல்லா காரியங்களையும் அவள் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்கள் உழைப்பார்கள், கொடுப்பார்கள், அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்கள், எல்லாம் அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. ஆனால் அதை குடும்பத்தை புத்தியோடு நடத்த, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி நடத்த, எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டமிட, அவருடைய தேவைகளிலே சேமிப்புகளை நாட்களிலே உருவாக்கி வைத்துக் கொள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் பெண்களிடத்திலே அதிகமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் படிச்சுட்டு உலக மனுஷன் சொன்னான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதை படிச்சுட்டு தான் அந்த மனுஷன் சொன்னான். சரியா? எல்லாம் பைபிளிலிருந்து வந்தது தான். அன்புக்குரியவர்களே, அப்போ 2ஆவதாக நமக்கு கொடுக்கப்படுகிற கொடை புத்தி உள்ள கொடை. புத்திய நாட்களிலே சார்ந்து ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த கொடைகளிலே நாம் நாட்களிலே சார்ந்து நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற திட்டம் நாட்களில் நமக்கு வேணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அனைத்தையும் பார்த்து, அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து எது சரியானது, நான் செய்கிற காரியம் எது சரியானது எது தவறானது, எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும், எதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்க வேண்டும், எதை நோக்கி என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்களிலே அந்த காரியத்துக்காய் நாம் செபித்து ஆண்டவர் தந்த இந்த 2வது கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நாட்கள் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. 3ஆவதாக நாம் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அறிவு. சத்தமாக சொல்லுங்க, என்னது 3வது கூட? என்ன கூட? அறிவு. அன்புக்குரியவர்களே, அது பொதுமொழிப்பில் சொல்லப்பட்டிருக்குது அறிவு திறன் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம்.
நான் பழைய மொழிபெயர்ப்பிலிருந்து உங்களுக்கு இதை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அறிவை குறித்து நாம் பார்க்குற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 5-6 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 இறை வார்த்தையை ஒருவர் வாசிக்க கேட்போம். உன் சொந்த அறிவு ஆற்றலை சார்ந்து நில்லாதே. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. உன் முழு மனசோடு யாரை நம்பணுமா? ஆண்டவரை நம்பணுமா? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உன் சொந்த அறிவு ஆற்றலை சார்ந்து நில்லாதே. நம்ம நினைச்சுக்கலாம், சரியா, எனக்கு சொந்த அறிவு இருக்கிறது, சுய அறிவு இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும். நிறைய அவர்கள் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுகிற வார்த்தை, பிரதர் எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், எங்கள் வீட்டில் என்ன நடக்க எனக்கு எல்லாம் தெரியும். மனைவி இடத்துல பேசும்பொழுது அதே வார்த்தை தான், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ அங்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும்? என்ன அவங்களுக்கு சேவ் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன சொல்றாரு, உன் சொந்த அறிவு ஆற்றல் என்ன செய்யாத, சார்ந்து நில்லாதே. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவு, நம்ம அறிவை கொண்டு நம்ம எடுக்கிற முடிவு, நான் இதுதான் எனக்கு சரி, நான் எடுத்தது தான் சரி, நான் வச்சிருக்கிற திட்டம் தான் சரி, நான் வச்சிருக்கிற வேலை தான் சரி, நான் போட்டிருக்க காரியம் தான் சரின்னு சொல்லி நம்ம சொந்த அறிவு ஆற்றலை சார்ந்திருந்த அநேகரை நாம் நாட்கள் இந்த உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தோல்வியிலையும் பிரச்சனையிலும் அவங்க இருப்பாங்க. ஒருவேளை மனைவி சொல்லியிருப்பா, இதை செய்யாதையா, இதை செஞ்சதுனால பிரச்சனை வரும், உனக்கு என்ன தெரியும், சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு என்ன தெரியும். அது பிறகு விழுந்த பிறகு ஐயோ அன்னைக்கு அவ சொன்னால நம்ம கேட்கலையே. கணவன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இப்படி வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இது இப்பொழுது இது தேவையில்லை சொல்லியிருக்கலாம். அவள் என்ன சொல்லுவான், நான் என் வீட்டிலிருந்து கொண்டு வந்தது, எங்கள் அம்மா வழியாக எங்கள் அப்பா வழியாக வந்து இருந்த பொருள், அதை கொண்டு நான் இதை செய்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அந்த வார்த்தை வருகிற பொழுது என்ன நடக்கிறது? அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய சரிவை அவர்கள் சந்திப்பார்கள், மிகப்பெரிய பொருளாதார இழப்பை அவர்கள் சந்திப்பார்கள். அவருடைய இலக்கை நோக்கி ஓடாதபடி சொந்த அறிவு ஆற்றலை சார்ந்து நின்றதினால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் எங்கே போகணுமோ அங்கே போகாத ஒரு நிலைக்கு அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை அடைய முடியாத நிலைக்கு அவர்கள் போய் நிற்பார்கள். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் சொந்த அறிவை ஆற்றலை சார்ந்து நில்லாமல் ஆண்டவரை சார்ந்து நில். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதில் நீங்கள் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எதை செய்தாலும், நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் தந்த அந்த கொடை நமக்குள்ளே வந்துட்டுன்னா, அவர் சீராக்கே ஞானி இடத்துலையும் சரி, நாம் சாலமோன் ஞானி இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் நீதிமொழிகளில், நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரை மனசில் வச்சு செய்யணுமா? சொந்த அறிவு ஆற்றலை சார்ந்து நின்று அதை மனசில் வச்சு செஞ்சு தான் இன்றைக்கி தோல்வி, அதை மனசில் வச்சு சொல்லி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீழ்ச்சி, அதை மனதில் வைத்து செய்தான் இவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் அவர் சொல்கிறாரு, நீ எந்த காரியத்தை செய்தாலும், அது வேலையாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீ ஆண்டவரை மனதில் வைத்து செய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்களேன். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நற்செய்தி அறிவிச்சிடலாமே. நல்லா கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 2-3 நாட்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் யார் இருக்காங்களே தெரியல, சரியா? பக்கத்தில் கையை பிடிச்ச முகத்தை பார்த்து, நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்க. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம சொல்கிறது, இங்கே நாட்களில் ஆண்டவர் தந்த கொடைகளை அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளிலே இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். இது சொல்லும் பொழுதே நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை கொடைகளை பார்த்துருக்குறோம்? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை கொடைகள் பார்த்தாச்சு? 3 கொடைகளை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்னது? விமரிசை என்று அழைக்கப்படுகிற ஒரு கொடை. அன்புக்குரியவர்களே, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, முன்மதி அல்லது திடன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கிற பொழுது அதே நீதிமொழிகள் 3 அதில் 6-7 வசனத்தை இன்னொரு வாரம் வாசிங்களாம் பார்ப்போம்.
6:7. ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது உன் பாதைகளை என்ன செய்வார்? செம்மையாக்குவார். அப்போ விமரிசை என்று சொல்லுகிற அந்த கார்த்திகை என்ன சொல்கிறாரு பாருங்க. அவருடைய வசனத்தை நம்ம பார்க்குற பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. அன்பு கூறியவர்களே, நன்மை எது தீமை எது என்று சொல்லி அதை அறிந்து தீமையை அறவே விளக்குகிற ஒரு கொடை. அல்லேலூயா. எது நன்மை எது தீமை, எது நமக்கு நன்மை பயக்கும், எது நமக்கு தீமை பயக்கும். நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சிலவங்க நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க, நமக்கு நல்லது செய்தது போல தெரியும். நமக்கு சொல்லுகிற ஆலோசனையை பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்படி ஒரு ஆலோசனை யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வது உண்மையை போல் இருக்கும். சரியா? நம்ம மேலே எவ்வளவு பாசம், நம்ம மேலே எவ்வளவு கரிசனை, அதனால் நீங்கள் அதை செஞ்சால் அப்படி வந்துடுங்க, இதை செஞ்சால் இப்படி வந்துடுங்கன்னு என்னமா இவங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறது நல்லது போல தெரியும். ஆனால் நல்லது போல தெரிஞ்சு அந்த காரியத்தை நம்ம விழுந்த பிறகு தான் அதோடைய பின்னணி நமக்கு புரியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எது நன்மை எது தீமை, எது சரி எது தவறு, நான் என்ன முடிவெடுக்குது. ஆகவே நான் தம்பதிகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செபிச்சு முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு மேன்மை, அல்லது ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு போட்டு வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு பைக்கு வாங்க, எதை செஞ்சாலும் கணவன் மகனையை அணைக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒருமனப்பட்டு பேசி ஜெபிச்சு அந்த காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பகுதியில் கணவன் உழைச்சி கொண்டு மொத்தமாக மனைவிட்ட கொண்டு கொட்டிடுறான். அப்படி தானே? அவர் 50,000 கிடைச்சாலும் சரி, 5 லட்சம் கிடைச்சாலும் சரி, 50 ரூபா கிடைச்சாலும் சரி கொண்டு வந்து கொட்டிடுவார். யார் குடும்பத்தை நடத்துகிறா? பெண் தான் அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறா. மறுநாள் அல்லது தொழில் கம்மியாக இருக்கிறது எவ்வளோ கேட்குறாரு? ஒரு 1000 ரூபா இன்றைக்கி வேணும். எதுக்கு? அவருக்கு உற்சாக போன டெய்லி என்ன செஞ்சிடணும்? குடிச்சாகணும். ஒரு 1000. சரியா? அது அடுத்த நாள் 1000 2000ன்னு சொல்லி கேட்கும் பொழுதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் என்ன நடக்குது? இந்த பெண்ணிடத்துல பணம் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை அதை வாங்கினதுக்கு செலவுக்கு கொடுத்து அதை கொடுக்க முடியாத, கேட்குற தொகையை கொடுக்க முடியலன்னு சொன்னால் வந்து என்ன நடக்கும்? சண்டை போடுவாரே, அடிப்பாரேன்னு சொல்லி கடன் வாங்கியாவது கொண்டு போய் கொடுக்கறது. நடக்கலையா? எங்கள் குடும்பத்தில் அப்படித்தான் நடக்குது. நிறைய பேர் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் வீட்டை அப்படி சொல்கிறாரு, நம்ம வீட்டில் நடக்கிறதான் சொல்கிறோம். அல்லேலூயா. இப்போ இது அவளுக்கு தெரியாமல் பேசுவார், சண்டை போட்டுவார், அடிச்சிருவாரேன்னு சொல்லி பயந்து கடன் வாங்கி கொண்டு கொடுத்து அது எதில் போய் முடியும்? கடைசி அது எதில் போய் முடியும்? பெரிய அளவில் கடன் வந்த உடனே வீட்டுக்காரர்கிட்ட கேட்பாங்க, இவ்வளவு கடன் உன் மனைவி வாங்கியிருக்கால, அது உனக்கு தெரியுமா? கணவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நான் உழைச்சி அப்படியே கொண்டு கொடுத்துருந்தேன், ஆனால் எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன் இவ்வளோ வந்துச்சு எனக்கு தெரியாது. சரியா? அது ஏன் அந்த வார்த்தை வருகிறது? நீங்கள் உட்காந்து பேசி பாருங்கள், நீங்கள் உட்காந்து அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்கள் கணவன்மாரை நீங்கள் கடைக்கு அனுப்பணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு காய்கறி வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு வீட்டில் லீவில் இருக்கிறாரா, கூட்டிகிட்டு போய் கடையில் போய் வாங்க சொல்லுங்கள். என்ன வெள்ளை விற்கணும் அவங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. அதையெல்லாம் இன்றைக்கி தெரியாமல் தான் அவங்க இஷ்டத்துக்கு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி தெரியாமல் தான் இவ்வளவு பணத்தை நான் கொடுக்குறேன், என்ன செய்கிறேன்னு சொல்லி. ஆகவே வீண் செலவு செய்யக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீண் செலவு நாம் செய்ய கூடாது. நாம் அதை தொடர்ந்து படிக்கிற பொழுது பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய அந்த கொடையை, அந்த 4வது கொடையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நன்மை எது தீமை என்று சொல்லி அறியக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். நாம் பைபிளை பார்க்குற பொழுது லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன் தீமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். தீமை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே என்னென்ன, பணம் ஒன்றே எனக்கு பிரதானம், பணம் தான் எனக்கு பெருசு, அது இருந்தால் போதும், எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் போதும்னு சொல்லி பணத்துக்காகவே வாழ்ந்தவன். அந்த வீட்டில் நிம்மதி இருந்திருக்குமா, சமாதானம் இருந்திருக்குமான்னு சொன்னால் பணம் தான் இருந்ததே தவிர வேற ஒன்று அந்த வீட்டில் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் என்ன செய்கிறான் பாருங்க, தீமையை விளக்கினான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா.
தீமையை விளக்கினான். எப்போ விளக்கினான்? இயேசு என்ற கொடையை அவன் கண்டு கொண்டான், மீட்பரை அவன் கண்டு கொண்டான், இரட்சகரை அவன் கண்டு கொண்டான், இரட்சகரை பார்க்க அவன் ஆசைப்பட்டான், இரட்சகரோடு கூட பேசினான். அல்லேலூயா. இரட்சகரோடு பேசினோடு என்ன நடக்கிறது? அது வரைக்கும் அவன் அநியாயம் வட்டி வாங்கிட்டு இருந்தான், அது வரைக்கும் அவன் பணத்தை பிரதானப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருந்தான், அது வரைக்கும் பணம் சேர்க்கிறது எவனை அடிச்சினாலும் சரி, எவன்ட்டனாலும் அதை கவர்ந்து எப்படியாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்ன செஞ்சிடணும், சேர்த்துடணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளை அப்படியே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் வீட்டில் நிம்மதி என்பதே இல்லை, சமாதானம் என்பதே இல்லை. எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி மற்றவங்க சொல்லி கொண்டாங்க. உலகத்துடைய பார்வையில் அவன் பெரிய செல்வம் தான், உலகத்துடைய பார்வையில் அவன் பணக்காரன் தான், உலகத்துடைய பார்வையிலே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக ஒரு கலெக்டரை போல வாழ்ந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள அவன் வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு நரக வாழ்க்கை, அவன் வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மனிதன் என்ன செய்தான் பாருங்க, இந்த கொடையை பெற வேண்டும், இந்த கிருபையை பெற வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டு இயேசுவை கண்டான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரை கண்டான்? சத்தமாக சொல்லுங்க, யாரை கண்டான்? இயேசுவை கண்டான். அல்லேலூயா. இயேசுவை கண்டவுடனே அவன் என்ன செஞ்சான் பாருங்க. அதில் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 19:7 வாசிக்கலாம். இதை கண்ட யாவரும் பாவி வீட்டுக்கு இவர் போகிறாரே என்று சொல்லி முணுமுணுத்தனர். நல்லா கவனிங்க, என்ன செய்கிறான் பாருங்க. சக்கேயு, சத்தமாக சொல்லுங்க, சக்கேயு. அப்போ அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பான் யோசித்து பாருங்க. மரத்திலிருந்து இறங்கி வருகிறான், இறங்கி வந்து மக்கள்லாம் முணுமுணுக்கிறாங்க. சக்கேயு எழுந்து நின்று. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இயேசு வந்திருக்கிறார், இயேசுடைய பாதத்தில் இந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்கணும்? விழுந்திருக்கணும். இயேசுடைய காலில் அவன் குப்புறம் விழுந்து கிடக்கிறான், இயேசுடைய பாதத்தில் விழுந்து கிடந்திருக்கணும். அப்போ அவன் எழுந்து நின்று சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் தீமை எப்படி விளக்குறான் பாருங்க. ஆண்டவரே, என் உடைமைகளை பாதியை ஏழைகளுக்கு. அது வரைக்கும் ஏழைகள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. எவர் மீதாவது நான் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தேன்னு சொன்னால் எத்தனை மடங்கு கொடுக்குறேன்? 4 மடங்கு. 1 ரூபா நான் வாங்கியிருந்தாலும் சரியா, அதை 4 ரூபாயை நான் திருப்பி கொடுத்துருந்தேன்னு சொல்லி அவன் நல்ல பாவ அறிக்கை செய்தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவன் நன்மையை தெரிந்து கொண்டு தீமையை அவனை விட்டு என்ன செஞ்சான்? விளக்கினான். இப்போ இந்த கொடை எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நமக்கு தீமை அப்படின்னு சொல்லி தெரியாமலே அதில் இருந்திருக்கலாம். அது தீமை அப்படின்னு சொல்லி அந்த உடைய உணர்வு இல்லாமல் ஒரு வேலை என்ன செஞ்சுருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அது வரைக்கும் தப்புன்னு அது தெரிஞ்சிருக்காத நிலையில் ஒரு வேலை போய் கொண்டிருக்கலாம். நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த கொடை நமக்குள்ளே வருகிற பொழுது தான் நன்மை எது தீமை எது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தீமையை விலக்கி நன்மை என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி ஒரு பல்லவியை பாடி நான் மீண்டும் அமர்ந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம். எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அல்லேலூ அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. சத்தமாக சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. எல்லாரும் சேர்ந்து இணைந்து கைகளை தட்டி பாடுவோமா? அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. பாடுங்க மக்களே, அல்லேலூ அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. பாடுங்க மக்களே, ஆண்டவரே
எல்லோரும் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாவத்திலிருந்து விடுதலை, அழிவில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்திலிருந்து, சாவத்திலிருந்து, அழிவில் இருந்து, அடிமைத்தனத்தில் விடுதலை. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. கைதடி பாடுங்க மக்களே. அல்லேலூ, எல்லாரும் பாடலாமே. அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே, ஆண்டவரே சதமா பாடுங்கோ. எங்கு உண்டோ அங்கு விடுதலை. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆவியினுடைய கொடைகளை பெற்றுக்கொண்டு விடுதலை கொடுக்கிற ஜனங்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு தருகிற விடுதலையை கொடுக்கிற ஜனங்களாய் மாற்றும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேத்தில் விழுந்த என்னை தெரிந்து கொண்டாரே. பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேத்தில் விழுந்த என்னை தெரிந்து கொண்டாரே. தம் இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. தம் இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. சொல்லுங்க, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. பாடுங்க மக்களே. ஆனந்தம், கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. கைகளை தட்டி அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. எல்லாரும் பாடலாம். அல்லேலூ, நல்ல கைகளை தட்டி பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. மீண்டும் ஒரு முறை பாடுங்க. ஆண்டவரே ஆவியானவர் எல்லோரும் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து இணைந்து பாடலாம். இயேசுவுக்கு நான் செல்ல பிள்ளை, இனி கவலை ஒன்று என் வாழ்வில் இல்லை. என் இயேசுவுக்கு நான் செல்ல பிள்ளை, இனி கவலை ஒன்று என் வாழ்வில் இல்லை. அவர் அனுதினமும் வழி நடத்தும் தெய்வம், அவர் அனுதினமும் வழி நடத்தும் தெய்வம். கண்ணின் இமை போல என்றும் அவர் காப்பா, கண்ணின் இமை போல என்றும் அவர் காப்பா. எல்லோரும் ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. பாடுங்க மக்களே. ஆனந்தம், எல்லாரும் பாடலாம். வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூ, கைகளை தட்டி பாடுங்க எல்லாரும். அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை, சாவத்திலிருந்து விடுதலை, அழிவில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாவத்திலிருந்து விடுதலை, அழிவில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூ அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூ அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
என் இயேசுவுக்கு நான் செல்ல பிள்ளை, இனி கவலை ஒன்று என் வாழ்வில் இல்லை. சொல்லுங்க, என் இயேசுவுக்கு உரிமையா சொல்லுங்க எல்லாரும். இனி கவலை ஒன்று என் வாழ்வில் இல்லை. அவர் அனுதினமும் வழி நடத்தும் தெய்வம், அவர் அனுதினமும் வழி நடத்தும் தெய்வம். கண்ணின் இமை போல என்றும் அவர் காப்பா. சொல்லுங்க, கண்ணின் இமை போல என்றும் அவர் காப்பா. கரங்களை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. சொல்லுங்க, ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஐந்தாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் திடம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நமக்கு கோலை உள்ளத்தை கொடுக்கவில்லை, மாறாக திடனுள்ள ஆவியாரை தந்திருக்கிறார் என்பதாக நாம் பைபிளிலே வாசிக்கிறோம். நமக்கு கோலை உள்ளத்தை ஆண்டவர் தரவில்லை. ஒரு முடிவெடுக்க முடியாத அளவில், ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியாத கோலைத்தனமான ஒரு இளவன், முடிஞ்சால் பார்ப்போம் அப்படிங்கிற நிலை இல்லை. ஒரு திடனான ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாம் பைபிளை பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, தானியேல் 3ஆம் அதிகாரம் அதில் 16-17 வசனத்தை படித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேக் என்று சொல்லி அழைக்கப்படுகிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ராஜாவே, நாங்கள் வழிபடுகிற தெய்வம் நீதியின் தேவன். ஆகவே அவர் இந்த தீச்சூளையில் இருந்து அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் சரி, ஆனால் நீர் நிறுவிய அந்த பொற்சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி திடனான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. சாவு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் அக்கினி சோலைக்குள்ளே தூக்கி போட போகிறார்கள். அது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த தீச்சோலைக்குள்ளே போட போகிறார்கள். அவர்கள் கரிக்கட்டையாக மாறப்போகிறார்கள். அப்படி தெரிந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருந்த திடனை பாருங்கள், அவரிடத்தில் இருந்த மனதைரியத்தை பாருங்கள், அவரிடத்தில் இருந்த அந்த கடவுள் மேல் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தவன், இயேசுவை குறித்து அவருக்கு ஒரு அறிவும் கிடையாது, இயேசுவுடைய காரியங்களை குறித்து அவளுக்கு தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த ஒரு 3 வாலிபர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு திடன் இருக்கும் என்று சொன்னால், புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பலசாலியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியசாலியாக இருக்க வேண்டும். ஏன் எதற்கு அஞ்சு கொண்டிருக்கிறோம், எதுக்கு நடுங்கி கொண்டிருக்கிறோம்? ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில், ஒரு காரியத்தை செய்ய முடியாத நிலையில், ஒரு தொழிலில் முன்னேற்ற நாட்களில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில், ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்து எத்தனை நாள் வாழ போகிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயந்து எத்தனை நாளைக்கு வாழ போகிறீங்க? முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நற்செய்தியை அறிவிச்சிருங்க. சரியா? ஆண்டவர் கொடுத்த கொடையை பயன்படுத்துறீங்க. நீங்கள் சத்தமாக நீங்கள் கேட்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் பயந்து எத்தனை நாளைக்கு வாழ போகிறீங்க? ஹல்லேலூயா. திடன் உள்ளவங்களாக இருங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்கள், திடன் உள்ளவங்களாக இருங்க, திடன் உள்ளவங்களாக இருங்க. தூய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தர்மையான ஆண்டுடைய பிள்ளைகளை, 6வதாக நம்ம பார்க்குறோம் பக்தி. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பக்தி இல்லாதவர்கள் ஆட்களில் இல்லை. காலில் செருப்பு இல்லை, மணிக்கணக்கா நாள் கணக்காக நடந்து போகிற கூட்டத்தை இன்னைக்கு பார்க்குறேன். பக்தி இருக்கிறது, ஆனால் பரிசுத்தம் இருக்குது என்று சொன்னால் இல்லை. பக்தி இருக்கிறது, பக்தி உள்ளவர்கள் தான். இன்றைக்கு நாம் இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ஆயத்தம். அல்லேலூயா. அப்படி தானே? நான் நடந்துருவேன், நான் நடந்து போயிடுவேன், நான் பக்தி உள்ளவன் தான்.
நான் பக்தி இல்லாமலாம் பாருங்க இந்த இயேசுவுடைய படத்துக்கு மாலை போட்டு வச்சிருக்கிறேன். பக்தி இல்லாமலாம் நான் பாருங்க மெழுகுபத்தியை கொளுத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு பக்தி இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தருகிற பரிசுத்தம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்கள் தான். நான் ஏனதேவே உங்களுக்கு நான் சொன்னேன், பொற்கோயில் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பஞ்சாபில் இருக்கிற அந்த பொற்கோவில், தங்கத்தால் அதோடைய கூரை போட்டிருந்த அந்த கோயில், அந்த கோயிலுடைய கோபுரம், அந்த கோயில் மேலே போட்டிருந்த கூரை தங்கத்தால் இருந்தது. அந்த கோயிலுக்குள்ளே இன்னைக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் கரண்டக்கால் அளவில் தண்ணிக்குள்ளே நடந்து தான் அந்த கோயிலில் போய் வழிபடணும். அழகான ஒரு கோயில் தான், பொன்னால் நிறைந்த ஒரு கோயில் தான். ஆனால் அதுக்குள்ளே தான் தீவிரவாதி இருந்தாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்குள்ளே இராணுவம் போகிற பொழுதுதான் அங்கே உள்ள தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அது வரலாற்றில் நடந்த ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் நாட்களில் பக்தி மயமாக இருக்கலாம். பக்தி உள்ளவர்களை போல நம் நாட்களில் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் தருகிற அந்த கொடை வருகிற பொழுதுதான் உண்மையான ஒரு பக்தி வெளிப்படும். ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இந்த கொடையை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதுதான் நம்ம பைபிளில் பார்க்குறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நீங்கள் 7ஆம் அதிகாரம் 24 அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு? 2 வீட்டை குறித்து சொல்கிறாரு. ஒரு வீடு புத்தி உள்ள மனிதன் கட்டியது, ஒருவன் புத்தி இல்லாத வீடை மனுஷன் கட்டியது. 2 வீட்டுக்கும் பிரச்சனை, 2 வீட்டுக்கும் போராட்டம், 2 வீட்டுக்கும் காற்று, 2 வீட்டுக்கும் மழை. ஆனால் ஒரு வீடு என்ன செய்யலை, விழவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பக்தி எப்போ சோதிக்கப்படும்னு சொன்னால், ஒரு துன்பம் வருகிற பொழுது, ஒரு பாடுகள் வருகிற பொழுது, ஒரு வேதனை வருகிற பொழுது, ஒரு இழப்பு வருகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, அவர்கள்தான் உண்மையிலே அந்த பிரச்சனையிலே ஆண்டவரை தேடுறவங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா கோயில் பக்கமே என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டம், என் பொண்ணு மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா அதனால நான் கோயிலுக்கு போக மாட்டேன். எங்கள் வீட்டில் என் கணவன் இறந்துட்டாரு, நான் எவ்வளோ தூரம் கோயிலில் செவ்வாய்க்கிழமை வந்து மாலைலாம் வாங்கி போட்டேன்னு, என் கணவன் எப்படி சாகலாம்? அதனால் வருஷக்கணக்காக கோயிலுக்கு போகாத குடும்பங்கள் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன பக்தி நம்ம இடத்துல இருக்கிறது, என்ன பக்தியில் நாம் இருக்கிறோம்? கிடைச்சா ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அதனால் நான் ஆண்டவரை துதிப்பேன். எனக்கு ஆண்டவர் இதை தந்திருக்கிறார், அதனால் நான் அந்த பெருமை பேசிக்கொள்வதற்காக அதுக்கென்று ஒரு உடை உடித்து ஒரு நடனடித்து நான் ஆலயத்துக்கு சென்று நான் நாட்களிலே நான் வழிபடுவேன். ஆனால் ஒரு இழப்போ, ஒரு பிரச்சனையோ, ஒரு தோல்வியோ நான் சந்தித்தோம் என்றால் ஆண்டவர் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்று சொல்லி மனநிலையிலே என் வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனநிலையை விட்டு ஆண்டவர் வெளியில் வர அழைக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்கிறோம் தெய்வ பயம். தெய்வ பயமற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்கே பார்த்தாலும் தெய்வ பயமற்ற நிலை, துணிகரமான பாவங்கள் பெருகுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கடவுள் பயமற்ற ஒரு நிலை, கடவுள் காண்கிறார் என்று சொல்லி பயமற்ற நிலையிலே துணிகரமாய் பாவம் செய்கிற இந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஆண்டவருடைய கொடையாக தெய்வ பயம் என்ற கொடையை ஆண்டவர் நாட்களிலே நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் திருப்பாடல் 14ஆம் அதிகாரம் 1, 2 இறைவார்த்தையை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறாரு பாருங்க. ஆண்டவர் வானத்தில் இருந்து பூமியை உற்று நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. மதிநுட்ப உள்ளவள் கடவுளை நாடுகிறவர் எவராது உண்டோ என்று அவர் பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை காண்கிறார், தெய்வம் நம்மை காண்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. ஆகவே நாம் ஒரு தவறு செய்தால், நாம் ஒரு குற்றம் செய்தால், நாம் ஒரு பாவம் செய்தால் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் விலக முடியாது என்ற பயத்தை நம் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் நேற்றைய தினத்தில் வருகிற பொழுது எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி நான் வர்றேன். ஒரு 6 கிலோமீட்ரு பஸ்ஸில் வந்திருக்கிறேன். திடீர்னு கண்டக்டர் கத்துறாரு. என்ன அப்படி சொன்னால், அவர் வச்சிருந்த அவருடைய பேக்கை காணும். சரியா, இந்த படத்தில் சொல்கிற மாதிரி கண்டக்டருடைய பேக் என்ன செஞ்சுட்டான், அடித்து கொண்டு போயிட்டாங்க. யார் கொண்டு போனான்னு தெரியல. அவர் ஓன்னு கத்துறாரு, ஐயோ 50,000 ரூபா பணம் அதுக்குள்ளான வச்சுருந்தேன், ரசீதெல்லாம் அதுக்குள்ளான வச்சுருந்தேன் சொல்லி இந்த மனுஷனை செய்கிறாரு, கத்துறாரு. கத்திட்டு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டி அங்கே போய் பேசுகிறாரு. நாங்கள்லாம் நிற்கிறோம்.
3/4 மணி நேரம் அங்கே நிற்கிது. அந்த போலீஸ் அதிகாரி வந்து கேட்டார், ஐயா உன் பேக்கை கூட உன்னை பாதுகாக்க முடியலையே, உன்னை நம்பி 75 பயணிகள் வந்திருக்காங்க, எப்படி பாதுகாக்க போகிற? ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. உடனே அவர் சொன்னார், எந்த இடத்துல எங்கேனாலும் அவன் எடுத்துகிட்டு போட்டோம், எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, சுற்றி சுற்றி கேமரா வச்சுருக்காங்க, எங்கேயும் என்ன செய்ய முடியாது, தப்பிச்சு போக முடியாது. சரியா, எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு அதுக்கப்புறம் நான் பின்பதாக அறிந்து கொண்டேன். என்னை வேறொரு பஸ்ஸில் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சது அந்த கேமரா வச்சு அதை எடுத்த நபரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் ஃபோன் வழியாக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு பயப்படுறான்? ஆண்டவருக்கு பயப்படலை, மனுஷன் உண்டாக்கின கேமராக்கு இன்னைக்கு பயம் இருக்குது. ஹல்லேலூயா, நடக்குதா நடக்கலையா? எல்லா வீட்லையும் இன்னைக்கு வாங்கி மாட்டியாச்சு. ஆகவே தான் தெய்வ பயமற்ற நிலை மக்களுக்குள்ளே உருவாகிற பொழுது அந்த கேமராவை கண்டுபிடிக்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அவன் செய்கிற காரியம், பார்க்குற காரியம், எடுக்கிற காரியம் எல்லாம் ரெக்கார்டாகும்படி அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ சாலமோன் மண்ணிடத்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இவ்வளோ பெரிய ஆலயத்தை நான் உமக்குன்னு சொல்லி கட்டி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் இதில் வந்து தங்கணும் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சாலமோன் இடத்துல சொன்னார், எப்பா நீ ஆலயத்தை கட்டிட்டு என் கண் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, என் கண்ணுங்க இருந்து எல்லாரும் என்ன செய்யும், பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ என்னென்ன செய்வியோ, என்னென்ன பண்ணுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கேமராவை போல என்னுடைய இருதயம் எங்கே இருக்கும், நீ என்னெல்லாம் பேசுகிறேங்கிறத நான் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. நறுமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த 7 கொடைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். இந்த 7 கொடைகளை கொண்டு நம்ம பாடணும் பார்த்தீங்களா, அங்கே பாவத்தில், சாவத்தில், நோயில், பிடியில், அழிவில் இருக்கிற ஜனங்களை மீட்டு ஆண்டவருக்கு சொந்தமாக்க ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வர ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அந்த கொடைகளை கொண்டு என்ன செய்யணும்? வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்துவோம், கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறதா, இல்லை 1 வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு அல்லது அவ்வளோதான், இன்னும் அடுத்த தியானம் வரும். ஹல்லேலூயா. இங்கே 2 அம்மாமார் இருக்கிறாங்க, 2 ஐயாமார் இருக்கிறாங்க, வீடு வீடாக வந்து என் மக்களை எப்படியாவது ஒரு தியானத்துக்கு. ஒரு அம்மா சொன்னாங்க, எத்தனை முறை அந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்லி தெரியல, 10 முறை 20 முறை. ஏன் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க? ஏன் உங்கள் வீட்டை அவங்க வந்து சந்திக்கிறாங்க? எல்லாத்துக்கும் காசு இருக்கும், எதுக்கு காசு இல்லை? தியானத்துக்கு போகணும்னா ஐயாவுக்கு தண்ணி குடிக்க காசு இருக்கும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. கறி சாப்பிட காசு இருக்கும். ஹல்லேலூயா, மீன் சாப்பிட காசு இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு போக காசு இருக்காது? சத்தமாக சொல்லுங்க, எதுக்கு போக காசு இருக்காது? என்கிட்ட காசே இல்லைங்க. காசு இல்லையா, மனசு இல்லையா? யோசித்து பாருங்க. அப்போ மீண்டும் மீண்டும் ஏன் வர்றாங்க? மீண்டும் மீண்டும் ஏன் உங்களை சந்திக்கிறாங்க? ஏன் அவங்கள பார்த்தா நீங்கள் ஓடி ஒளியிறீங்க? ஒரே ஒரு காரணம் என்ன? இந்த தூய ஆவினுடைய கொடைகளை, வரங்களை பெற்ற எந்த மனிதராக இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க முடியாது, அவங்க ஏதாவது செய்வார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க ஏதாவது செய்வாங்க, அவங்க உங்கள்கிட்ட இயேசுவை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்டாங்க, அந்த விடுதலையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. என் ஜனங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு கரிசனை ஆண்டவர் நாட்களில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த கொடைகளை நமக்கு இன்றைக்கு இலவசமாய் அவர் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இதான் இன்னைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருகிற கேள்வியாக இருக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிற அந்த வசனத்தை நம்ம வாசித்து நான் ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, 4 நாளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஏறத்தாழ 390 நாட்கள் நீ ஒரு சாஞ்சு படுத்திருக்கணும்னு சொல்கிறார். சரியா? அதை பெறுவதற்காக அப்படி நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து திருப்பலிக்குள்ளே நாம் போக போகிறோம். அப்படி எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க. அன்பான இயேசுவே, தர்மையான நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே,
உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நல்ல பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவே, மனம் திரும்பிய கல்வனுக்கு வானகம் தருவதாக வாக்களித்தீரே ஆண்டவரே. நாங்கள் மனமாற்றம் அடைந்திருக்கிறோம். நாங்கள் விண்ணக வாழ்க்கை உரியவர்களாக இந்த மன்னகத்திலே வாழ்கிற பொழுது உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.